கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. Praise the Lord, for he has heard the voice of my supplications. Psalms 28:6. ஒவ்வொரு வாரமும் சர்ச் 8 மணி ஆராதனைக்கு 7:30 7:45 குடும்பமாக சென்று அமர்வது எங்கள் வழக்கம். 28/11/2021 அன்று நடந்த சம்பவம். அன்று சற்று மழையாக இருந்ததால் ஆட்டோவில் தான் சர்ச்சுக்கு சென்றோம். சர்ச்சுக்கு உள்ளே சென்று அமர்ந்த பிறகுதான் என் மகன் சொன்னான், அவனுடைய பேக்கை ஆட்டோவிலே விட்டுவிட்டான் என்று. அவன் பேக்கில் 1 மாதத்திற்கு முன்புதான் புதிதாக வாங்கின ஒரு காஸ்ட்லி பைபிள், ஃப்ளாஸ்க், சண்டே ஸ்கூல் நோட் எல்லாம் வைத்திருந்தான். நான் இம்மீடியட்டாக ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா அவன் பேக் திரும்ப கிடைக்க வேண்டும். ப்ரேயர் முடிந்தவுடன் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது, ஊபரில் தான் ஆட்டோவை புக் செய்தோம் என்று. உடனடியாக அந்த ஆப்பிள் செக் பண்ணேன், கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் இருக்குமா என்று. ஒவ்வொரு ஆப்ஷனாக சென்றது. அதில் பேக்கை மிஸ் செய்ததை கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் செய்தேன். எப்படியாவது பேக் கிடைக்க செய்யுங்க ஏசப்பா என்று சொல்லிக்கொண்டே இன்றைக்கு டேட் 28. சங்கீதம் 28 என்னோடு பேசுங்க என்று சொல்லி படித்தேன். 6ஆம் வசனத்தில் கர்த்தர் என்னை நிறுத்தினார். உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன் என்று கன்ஃபார்ம் பண்ணினார். இவ்வளவும் 15-20 நிமிடங்களில் முடிந்தது. பிறகு ஆராதனை ஆரம்பித்தது. சமாதானத்தோடு ஆராதனை முடிந்து வீட்டிற்கு சென்றவுடன் என் மகனின் பேக் வீட்டில் இருந்தது. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். எங்க அத்தை சொன்னார்கள், ஆட்டோமேன் வந்து பேக்கை விட்டு விட்டார்கள் என்று கொடுத்து விட்டு சென்றார் என்று. ஆம், நம் தேவன் செயல்களில் மகத்துவமானவர். சிறிய காரியமோ பெரிய காரியமோ நமக்கு எப்போதும் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் நம் இயேசு. நாம் அவரை அழைப்போம், வெற்றி பெறுவோம். ஆமேன்.